தமிழகத்தின் அரசியல் களம் மீண்டும் ஒரு ரகசிய திட்டத்திற்கு தயாராகிவிட்டதா? டெல்லி மேலிடத்தின் உத்தரவை ஏற்று அதிமுகவை மீண்டும் தனது பிடிக்குள் கொண்டுவர மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ள தகவல் தற்போது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தனித்து நின்று வெற்றி பெற துணிவில்லாத பாஜக மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் தோள் மீது ஏற துடிப்பது ஏன்? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதிமுகவை வளைக்கவே பியூஷ் கோயல் அனுப்பப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருபுறம் கூட்டணி இல்லை என்று வீர வசனம் பேசும் எடப்பாடி பழனிசாமி, மறுபுறம் மத்திய அமைச்சரின் வருகையை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது கூட்டணியா அல்லது டெல்லிக்கு அதிமுக அடிபணியும் ரகசிய பேரமா? மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசாத மத்திய அமைச்சர்கள் தேர்தல் நெருங்கும் வேளையில் மட்டும் சென்னைக்கு ஓடோடி வருவது ஏன்? தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என்பது தெரிந்தும் எடப்பாடியின் தயவில் எப்படியாவது சட்டசபைக்குள் நுழைந்துவிடலாம் என்ற பாஜகவின் நப்பாசை மீண்டும் ஒருமுறை அம்பலமாகியுள்ளது. 2026 ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள டெல்லி மேலிடம் போடும் இந்த திட்டங்கள் தமிழக மக்களின் சுயமரியாதையை சீண்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் சாடுகின்றனர். தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் அதிமுகவை பாஜக மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த கட்சியின் அடையாளத்தையே அழிக்க திட்டமிடுகிறதோ என்ற அச்சம் எழுகிறது. பியூஷ் கோயலின் இந்த வருகை தமிழக நலனுக்கானது அல்ல. இது முழுக்க தேர்தல் ஆதாயத்திற்கான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலத்திற்கு கடைசியாக வைக்கப்படும் ஆப்பா அல்லது பாஜகவின் கடைசி முயற்சியாய் என்ற கேள்விகள் எழுப்புகின்றன. டெல்லி விரிக்கும் இந்த அரசியல் வலையில் எடப்பாடி பழனிசாமி சிக்கப் போகிறாரா அல்லது தனித்தன்மையை நிலைநாட்டுவாரா என்பதை பொறுத்து நின்று பார்ப்போம். பரபரப்பான இந்த அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து வழங்குகிறது உங்கள் பிரைம் இந்தியா டிவி.